Question number 1, exercise 7.2. Without expanding, prove this determined value is 0. நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் அதோட ஆன்சர் 0ன்னு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. Without expanding, we should prove this determinant is 0. That means we should apply property. Property apply பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? We should show that the determinant value is 0ன்னு கொண்டு வரணும். ப்ராப்பர்ட்டி வைஸ் போய் நம்ம 0 கொண்டு வரணும்னாவே என்ன நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது? The possibility is any two rows or columns are identical or proportional. ஒரே மாதிரி ரெண்டு ரோவோ இல்லை ரெண்டு காலமோ நம்ம உள்ளே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா அந்த டிட்டர்மெண்ட் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். மற்றபடி நமக்கு ரெண்டுமே இல்லை, வேறு ப்ராப்பர்ட்டிஸே இல்லை. ஒன்று என்ன? எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல்னு ப்ரூவ் பண்ணி நம்ம 0 போனோம். ஆர் எனி டூ ரோஸ் ஆர் ப்ரொப்போர்ஷனல். ப்ரொப்போர்ஷனல்னால் ஒரு ரோவை இன்னொரு ரோ வந்து சம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஃபார்ம் ஆகிருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோ வரணும், அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? 0ன்னு சொல்லலாம். இப்போ இங்கே ப்ரொப்போர்ஷனாலிட்டி கொண்டு வர முடியாது, பட் ஈக்குவாலிட்டி கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். ஈக்குவல் மீன்ஸ் ஐடென்டிக்கல் ரோஸ், ஐடென்டிக்கல் காலம்ஸ். இங்கே எல்லாத்துலையும் எஸ் இருக்குது, நான் எஸ்ஸை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ என்னாகும்? டேக்கிங் எஸ் காமன் ஃப்ரம் C1லேருந்து நான் எஸ்ஸை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ எஸ் இன்ட்டு இதில் எல்லாமே எஸ்ஸை நம்ம காமனாக எடுத்துட்டா 1 1 1 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்கும். ஓகே, நவ் இப்போ ஏதாச்சும் இன்னொரு ரோ வந்து நம்ம காமனாக கொண்டு வந்து 1 1 1 ஏதாவது ஒரு ரோவில் கொண்டு வரணும், அல்ல ஏதாவது காமன் எலமெண்ட் வரா மாதிரி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இங்கே b ஸ்கொயர் c ஸ்கொயர், இங்கே c ஸ்கொயர் a ஸ்கொயர், இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே பிசி இருந்தால் அங்கே ஏ இருக்குது, இங்கே ஏசி இருந்தால் அங்கே பி இருக்குது, இங்கே ஏபி இருந்தால் இங்கே இருக்குது சி இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று நமக்கு வந்து காமனாக வர மாதிரி இருக்குது பாருங்களேன். சைக்கிளிக்காக வருது பாருங்கள், ஏபிசி பிசிஏ சிஏபி. அப்போ மூணுத்துலேயுமே என்ன வருது? ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கூட இதை ஆட் பண்ணுறேன். இதுக்கு பேர் என்ன? C3, இதுக்கு பேர் என்ன? C2, இது என்னது? C1. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? C2 C3 ஆட் பண்ணி C3ல எழுதுறேன். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்? S இன்டூ ஃபஸ்ட்டு காலம் என்ன இருக்குது? 1 1 1. செகண்ட் காலம் என்ன இருக்குது? a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். நான் தேர்டு காலம் மட்டும் என்ன பண்ணுறேன்? இதில் ஃபார்ம் பண்ணுறேன் தேர்டு காலம். இந்த தேர்டு காலம் இன் திஸ் டிட்டர்மினன்ட் ரெப்ரசன்ட் C3. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ப்ரீவியஸ் இருக்கிற C2வையோ C3யோ ஆட் பண்ணி இங்கே ஃபார்ம் பண்ண போகிறேன். அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ரோவையோ ரெண்டு காலமையோ ஆட் பண்ணி எழுதுறதுனால அது டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது. சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறதுனாலும் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ மாறாது. அப்போ நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்னா கொஸ்டினில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி அதை ஏதாவது மல்டிப்ளை பண்ணியோ நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவல் ரோஸோ இல்லை காலம்ஸோ கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளால 0 கொண்டு வர முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்லேருந்து எஸ்ஸை காமனாக எடுத்துகிட்டேன். 1 1 1 வந்துருச்சு. அப்போ இதுலேருந்து ஒரு ஈக்குவல் காலம் ஃபார்ம் பண்ணுறேன். எப்படின்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். C3 எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த C3 வந்து இந்த டிட்டர்மினன்ட்டோட C3 ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த C2 ப்ளஸ் C3னா ப்ரீவியஸோட C2 ப்ளஸ் C3 ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே நியூவாக நான் C3 ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ என்ன வருங்க? ஆட் பண்ணுங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இப்போ இது ஆர்டராக எழுதிக்கோ, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ஆட் பண்ணி தானே எழுதுகிறோம், ஆர்டராக எழுதிக்கலாம். இங்கே இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். We can infer that easily. We can know now a square plus b square plus c square காமன் இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்துடலாமா? ஆர் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல். இதை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது அப்படியே வந்துருமா? மல்டிப்ளைங் திஸ் காலம் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அப்போ இங்கே ஒரு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர், இங்கே ஒரு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர், இங்கே ஒரு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர். அப்போ தீஸ் டூ ரோஸை நம்ம என்ன சொல்லலாம்? ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம். அப்படின்னா இதை நம்ம காமனாக எடுத்துகிறோம் வெளியில். காமனாக எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? டேக்கிங் அவுட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் as common from C3. இந்த C3லேருந்து காமன் எடுத்துட்டோம். எதை காமன் எடுக்கிறோம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயரை. ஸோ டேக்கன் அவுட் காமன் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ஃப்ரம் காலம் 3 C3. இப்போ ரிமைனிங் என்ன பாருங்கள்? ஃபஸ்ட் காலமில் 1 1 1, செகண்ட் காலம் கண்டெய்ன்ஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர், தேர்ட் காலமில் எல்லாம் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம். அப்போ 1 1 1 appears, which is equal to s into a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் தே ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் காலம்ஸ் வந்தாவே அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆகிடும்? நமக்கு 0 ஆகிடும். சின்ஸ் இதுக்கு ரீசன் எழுதுனா எது ஐடென்டிக்கல்? C1 ஐடென்டிக்கல் டு C3. C1 C3 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஐடென்டிக்கல் சிம்பிள் அது. அந்த 3 லைன் போட்டால் தட் இஸ் ஐடென்டிக்கல்.
C1 ஐடென்டிக்கல் டு C3 அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இதோட வேல்யூ வந்து 0. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0னால மொத்தமாக மல்டிப்ளை பண்ணுறப்ப 0ன்னு வந்துடும். வெரி சிம்பிள் திங். இது என்ன பண்ணுறோம், இதில் எஸ் காமனாக இருக்குது எடுத்துட்டோம். பட் இங்கெல்லாம் காமன் எலமெண்ட்டே இல்லை பாருங்கள். A² B² C², இங்கெல்லாம் மாறி மாறி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு காமன் எலமெண்ட் கிடைக்குது. அப்போ அந்த காமன் எலமெண்ட்டை அந்த மொத்த காலம்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஆல்ரெடி எஸ்ஸை காமனாக எடுத்துட்டோம். அப்போ A² + B² C² இஸ் காமன். அப்போ டேக்கிங் காமன் அவுட் S into A² + B² + C², we have two rows are identical. Because of these two rows are identical, the determinant value becomes 0. 0 into anything is 0. So delta equal to 0. Thus we have proved without expanding the given determinant value is 0. அவ்வளோதான், simple thing. இங்கே question number 2, show the determinant of B plus C, C plus A, A plus B, BC, CA, AB, B square, C square, C square, A square, A square, B square equal to 0. Listen, BC addition, BC multiply the same thing in square, B square, C square. C and A in addition, CA in product, C square, A square. A and B in addition, AB in product, then A square, B square is given. So, common terms நம்ம ஃபார்ம் பண்ணலாம் பார்க்கணும். சரிங்களா, ஈக்குவல் டு 0. இங்கே வித்தவுட் எக்ஸ்பான்ஷன் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ வித் எக்ஸ்பான்ஷன் we can prove. வித் எக்ஸ்பான்ஷன் நம்ம போனோம்னா இது ஒரு 3 பேஜஸ்க்காவது போகும். இது சிம்பிளிஃபை பண்ணுறப்போ லெங்தி ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்போது few ஸ்டெப்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், we can apply properties, then we can solve it easily. சரிங்களா, அப்போது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போயிட்டாவே நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸோ காலம்ஸோ ஃப்ரேம் பண்ண பார்க்கணும். அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும். ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோ காலம் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணி கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். ஆட் பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்னாக்க we can multiply by sum of the constant value by the determinant and then divide by the same constant. The value will not vary. According to it, the value will not vary. Value மாறாமல் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணி எழுதணும்னா இங்கே B + C, இங்கே +BCன்னு வரும். இங்கே C + A + CA, A + B + AB. அப்போ காமன் எலமெண்ட்டே ஃபார்ம் ஆகாது. சப்போஸ் இங்கே A இருந்து, இங்கே B இருந்து, இங்கே C இருந்து நம்ம ஆட் பண்ணோம்னா A + B + C, A + B + C, A + B + Cன்னு காமனாக கிடைக்கும். ஆனால் இங்கே BC இருந்து இங்கே BC மல்டிப்ளைல இருக்குது. ஆட் பண்ணுறதுனால எந்த ஒரு காமன் எலமெண்ட்டும் வராது. நீங்கள் ரோஸ் ஆட் பண்ணாலோ காலம் ஆட் பண்ணாலோ நமக்கு காமன் எலமெண்ட்டு எதுவுமே வராது. இதில் BC இருக்கும், பட் இதில் CA இருக்கும், இதில் AB இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ எலமெண்ட் இன் காமன் வரும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டெல்டா ஈக்குவல் டு B + C, C + A, A + B, BC, CA, AB, B square, C square, C square, A square, A square, B square கொடுத்துருக்க டிட்டர்மினன்ட் டெல்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது கூட A மல்டிப்ளை பண்ணால் ABC, இது கூட B மல்டிப்ளை பண்ணால் ABC, இது கூட C மல்டிப்ளை பண்ண வரும் ABCன்னு வரும். சரிங்களா, அப்போது நான் இதில் காமன் எலமெண்ட் கொண்டு வரதுக்காக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், A ஆலையும் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஏவால், செகண்ட் ரோ ஃபுல்லாக B, தேர்ட் ரோ ஃபுல்லாக பை C நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ டெல்டா ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ரோ A மல்டிப்ளை பண்ணுறேன், A டிவைட் பண்ணுறேன். செகண்ட் ரோ B மல்டிப்ளை பண்ணுறேன், B டிவைட் பண்ணுறேன். தேர்ட் ரோ C மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ C டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுற பாருங்க, மல்டிப்ளை R1 by A. R1 tends to AR1, R2 tends to BR2, R3 tends to CR3. அப்போ R1 ஃபுல்லாக A மல்டிப்ளை பண்ணுங்க, AB + AC, ABC, AB square, C square. A மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ரோ மல்டிப்ளை பை B. அப்போ என்ன கிடைக்கும், BC + AB, ABC, BC square, A squareன்னு வரும். தேர்ட் ரோ ஃபுல்லாக C மல்டிப்ளை பண்ணுங்க, AC + BC, ABC, இங்கே A square, B square, Cன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மிடில் இருக்கிற அந்த செகண்ட் காலம் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, காமன் எலமெண்ட் வந்துட்டு. அப்போ அந்த காமன் எலமெண்ட் தூக்கி வெளில வைக்கிறோம். அப்போ டேக்கிங் அவுட் ABC காமன் ஃப்ரம் காலம் 3 C2 ஃபுல்லாக ABC ரிமூவ் பண்ணுற காமனா. அப்போ ABC ஆல்ரெடி இங்கே என்ன வச்சுருக்கோம், ABC. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோம், AB + AC, இங்கே ஃபுல்லாக இங்கே என்ன இருக்குது, BC + AB அண்ட் AC + BC. இப்போ இந்த காலம் ஃபுல்லாக நம்ம ABCயை ரிமூவ் பண்ணிட்டோம்.
காமனாக. அப்போ இங்கே 1 1 1 இருக்கும். ரிமைனிங் பாருங்க இங்கே என்ன இருக்குது, ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், பி சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயுமே ஏபிசி காமனாக இருக்குது. அகெயின் வி கேன் டேக் அவுட் ஏபிசி. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், பி சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி. இப்போது அகெயின் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஏபிசி வந்து திரும்ப என்ன பண்ணலாம், காமனாக வெளில எடுக்கலாம். அப்போ இதுலேருந்து ஒரு ஏபிசியை காமனாக எடுத்தோம்னா ஆல்ரெடி இங்கே ஏபிசி இருக்குது. இப்போ இதில் ஒரு ஏபிசி எடுத்துகிட்டா என்ன கிடைக்கும், ஏபிசி இன்ட்டு ஏபிசின்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு, ஏபிசி போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, இதில் ஏ போயாச்சு, பி ஸ்கொயரில் பி போயாச்சு, சி ஸ்கொயரில் சி போயாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும், பிசி. அடுத்து இங்கே வாங்க, ஏபிசி போச்சுன்னா கிடைக்கும், மீதி சிஏ இருக்கும். அதில் என்ன இருக்கும், சிஏ. ரிமைனிங் இதில் அதே போல் ஏபிசியை காமன் எடுத்துகிட்டு கிடைக்கும், ஏபி மட்டும் இருக்கும், சி போயிருக்கும். அப்போ இதில் ரிமைனிங் என்ன இருப்பாருங்க, பிசிசிஏ ஏபி மட்டும் இருக்கும். இதில் ஃபுல்லாக ஏபிசியை வெளியில் எடுத்துட்டோம். இங்கே இருக்குது. திரும்ப இந்த காலம்லேருந்து ஒரு ஏபிசியை நம்ம வெளியில் எடுக்கிறோம். டேக்கன் அவுட் ஏபிசி காமன் ஃப்ரம் C2 அண்டு C3 ரெண்டுலேயும் நம்ம காமனாக எடுக்கிறோம் ஏபிசியை. இதில் ஏபிசி அப்படியே எடுத்துட்டா 1 1 1 வரும். இதில் ஏபிசியை காமனாக எடுத்துட்டோம்னா பிசி சிஏ ஏபி வந்து காமனாக இருக்கும், மீதி ரிமைனிங் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா look at the column 1 and column 2. AB BC CA ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். AB BC CA, AB plus BC plus CA. திரும்ப இங்கே பாருங்க, AB plus BC plus CA, AB plus BC plus CA. அப்போ காலம் 1 காலம் 3 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ ஒரு காமன் எலமெண்ட் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஏபிசியை நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் இஸ் ஏபிசி இன்டூ டிட்டர்மினண்ட்டில் எதை ரெண்டு ஆட் பண்ணுறோம், காலம் 1 காலம் 3 ஆட் பண்ணி போடுறோம். அப்போ C1 tends to C1 tend to C1 plus C3. இந்த C1ங்கிறது நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணுறது. இந்த C1 plus C3ங்கிறது ப்ரீவியஸ் இருக்கிற டிட்டர்மினண்ட்டில். இப்போ C1 plus C3 ஆட் பண்ணுங்கள். AB plus BC plus CA, AB plus BC plus CA. அடுத்து இங்கே பாருங்கள், இதுலேயே அது என்ன வரும், AB plus BC plus CA. தேர்ட்ல என்ன கிடைக்கும், AB plus BC plus CA கிடைக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 1 1. இங்கே என்ன இருக்குது, BC CA AB. அதாவது என்ன பண்ணுறோம், இந்த காலம் 1 காலம் 2 ஆட் பண்ணி நம்ம நியூவாக ஒரு காலம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த காலம் தான் இது காலம் 1. மற்ற ரெண்டு நம்ம ஒன்றுமே செய்யலை, அப்படியே நம்ம எழுதிட்டோம். that both remains same. Now taking out ABC as AB plus BC plus CA common from C1, AB plus BC plus CA. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்ல, ஃபஸ்ட்டு காலம் 1 1 1, செகண்ட் காலம் 1 1 1, தேர்ட் காலமில் BC CA AB, which is equal to ABC into AB plus BC plus CA into, இப்போ இந்த 2 columns are என்ன இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ determinant value 0 since C1 identical to C2. C1 C2 ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால determinant value 0 ஆச்சு. the total determinant value equal to 0. Just think of some steps, you can easily achieve the required answer. Else if we expand, it will not end at a particular step. It can go to 2 to 3 pages. It will take long time. So by using property, you can easily solve the easily get the required answers. So memorize the properties well, and then think of according to the properties how to form number of rows or columns are identical in it. We can easily complete the problem. Question number 3. Prove that determinant of a square bc ac plus bc square, a square plus ab, b square ac, ab, b square plus bc c square determinant equal to 4a square b square c square. நம்ம prove பண்ணணும். Look at the first row, second row and third row. In first row there is no element is common, and second row there is no element in common, and third row also no element common. But looking the column wise, in first column here a square ab ab, so a is common to all the terms. Here b square bc, so b is common. Here c square c square c is common. So we can take out a from c1 and b from c2 and c from c3, because a is common from
all the terms in C1, all the B is common from all the terms in B2, C2, and C is common from all the terms in C3. Column 1, column 2, column 3. In column 1 we are taking out A, column 2 we are taking out B, column 3 we are taking out C. So which is equal to taking out A, B, C, A, B, C into the remaining are in column 1 A is taken out A square, here A is taken out A plus, here also A is taken out B, A plus B, and here A is taken out, remaining is B. The remaining are written here. In column 2 we are taking out B as common, B is taken out, remaining is C. Here B has taken out, remaining is B. Here B is taken out, B plus C remains. And here C is taken out from C3. So remaining is A plus C. A plus C. And here is also you have taken out C. That is remaining is A. Here C is taken out, remaining is C. Look at here. Here we have A plus C, here we have AC. Here we have A plus B, here we have BA. And here we have B plus C, here we have B and C. So here we can add all the terms. We can add all the terms and write in any one of the column. I can add all the columns and write in any one of the column. We can get a common element. Is it possible now? Is impossible. We cannot get any common element. Suppose we add column wise, we couldn't get any common element. Suppose we are adding row wise, that time also we didn't get any common element. அப்போ row wise add பண்ணாவோ column wise add பண்ணாவோ நமக்கு என்ன கிடைக்காது? இதில் வந்து காமனாக ஏதோ ரோஸும் காலம்ஸும் நம்மளால கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜீரோஸ் கொண்டு வர பார்க்கணும். அப்போ ஏதாவது சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேர்ம்ஸுக்குள்ளே நிறைய ஜீரோஸ் கொண்டு வர பார்க்கணும். டிட்டர்மெண்ட்குள்ளே ஜீரோஸ் நிறைய நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லிசன் கேப்ரியா, இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணி எழுதுனோம்னா C1லேருந்து C3 நான் மைனஸ் பண்ணோன்னா ஏ கேன்சல் ஆகிடும். இங்கே A மைனஸ் A கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன கிடைக்கும், B மைனஸ் Cன்னு கிடைக்கும். அகைன் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சிசி கேன்சல் ஆகிடும். இங்கே ஏ வந்துடும், இங்கே பி மைனஸ் ஏன்னு வந்துடும், இங்கே சிசி கேன்சல் ஆகி பின்னு வந்துடும். சரி, அப்போ ஒரு டிட்டர்மெண்ட்டில் ட்வைஸ் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து ஏபிசி இன்டு சப்ட்ராக்ட். எதுலேருந்து எது சப்ட்ராக்ட் பண்ணோம், இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம், இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். நம்ம அப்படி பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் பாருங்க, C1 10 to C1 minus C2. C1 is C2 மைனஸ் பண்ணி C1ல எழுதுறேன். அப்போ C1 மைனஸ் C2 A மைனஸ் C. A plus B மைனஸ் B போட்டால் B கேன்சல் ஆகிடும். அப்போ A இங்கே வரும். B மைனஸ் ஆஃப் B மைனஸ் B மைனஸ் ஆஃப் B plus Cனாக்க B மைனஸ் B மைனஸ் C, B கெட் கேன்சல், மைனஸ் C ரிமைன்ஸ் இங்கே. அடுத்து இங்கே பாருங்கள், இதுலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இது அப்படியே வச்சுக்கோங்க, செகண்ட் ரோ அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஜீரோஸ் இங்கே ஃபார்ம் பண்ணுறோம். சரி, இது மைனஸ் பண்ணலாம், என்ன கிடச்சிட போகுது, C மைனஸ் A மைனஸ் Cனா மைனஸ் A இங்கே கிடைக்கும். அடுத்து இங்கே என்ன வரும், B மைனஸ் A வரும். தென் இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள், எல்லாம் அதே டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும், மைனஸில் கிடைக்க போகுது. சரியா, இப்போ C2 tends to, இப்போ இதை அப்படியே ரிமைன் டேர்ம்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். என்ன இருக்கு, CBB ப்ளஸ் C. இங்கே என்ன இருக்கு பாருங்க, A ப்ளஸ் C AC. நான் என்ன பண்ணுறேமா, ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து செகண்ட் காலம் மைனஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதி நியூவாக ஒரு டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் காலம் அப்படி இருக்குது, இந்த தேர்ட் காலம் அப்படி இருக்குது. ஏன் அப்படி செய்யறேன்னா, இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு டேர்ம் நம்ம பார்க்குறப்போ இங்கே மைனஸ் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் சி இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஏன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அகெயின் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சி கேன்சல் ஆகி ஜீரோ வந்துடும். அப்போ ஒரு ஜீரோ நமக்கு அங்கே கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுற பாருங்க, ABC into adding C1 and C3, writing in C1. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ரெண்டு ஆட் பண்ணி C1ல எழுதணும்னா again C1 10 to C1 plus C3. C1 plus C3, C1 is C3 நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாருங்க, AA 2A மைனஸ் C plus C கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே A plus A 2A. அடுத்து இங்கே என்ன வரும் பாருங்க, மைனஸ் C plus C என்ன வந்துடும், ஜீரோன்னு வந்துடும். அப்போ ரிமைனிங் அப்படியே எழுதுறேன். என்ன இருக்குது, C B B plus C
A plus C A C. நம்மளா ஏதாவது some ideas பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போக வேண்டியதா. இதுதான் மெத்தட்னு கிடையாது. இப்போ you know some ideasனா you can apply in it. சரியா, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உனக்கு இருக்கலாம். இந்த சமயம் ஸ்டார்டிங்லேருந்து வேறு மாதிரி கூட நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். அதையும் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏமை இது ரெண்டு என்ன பண்ணுறோம், C1 + C3. இந்த C1ஐயும் C3 ஆட் பண்ணி இங்கே C1ல் எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமன் எலமெண்ட் கிடைக்குது. 0ல் எந்த எலமெண்ட்டை வேணாலும் நம்ம காமனாக எடுக்க முடியும். அப்போ டேக்கிங் அவுட் 2A காமன், 2Aவை நான் காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, ABC ஆல்ரெடி டேக்கன் அவுட் காமன் அண்ட் இந்த 2A இஸ் காமன். ரிமைனிங் என்ன இருக்குது, 2A எடுத்துட்டோம்னா இங்கே பாருங்க 1 1 0. இங்கே C B B plus C. அது இங்கே பாருங்க A plus C A C. இப்போ கவனிங்க. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நமக்கு 1 1 வந்திருக்கு. அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி நம்ம இதில் எழுதலாம். சரிங்களா, அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். எதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், இது R2 இது R1. நான் என்ன பண்ணுறேன், R2லேருந்து R1 மைனஸ் பண்ணி எதில் எழுத போகிறேன், R2லே எழுத போகிறேன். சரிங்களா, அப்போ which is equal to காமன் டேர்ம் என்ன இருக்கு, 2A ABC 2A into ABC determinant. இங்கே என்ன பண்ணுற பாருங்க, R2 tends to R2 minus R1. இந்த ரோ 2 ஃபார்ம் பண்ண பாருங்க. ரோ 2 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ரோ 2லேருந்து ரோ 1 மைனஸ் பண்ணி ஃபார்ம் ஆக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நோ சேஞ்சு, ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாம் 1C A plus C. செகண்ட் ரோ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த R2லேருந்து R1 மைனஸ் பண்ணுவோம். 1 மைனஸ் 1 என்ன வரும், 0. B மைனஸ் சினா அது B மைனஸ் சின்னு இருக்கும். அடுத்தது A மைனஸ் A plus C, A மைனஸ் ஆஃப் A plus C. ஸோ இந்த மைனஸ் உள்ள போகிறப்போ A மைனஸ் A மைனஸ் C ரெண்டு கேன்சல் ஆகிடும், மைனஸ் C கிடைக்கும். இந்த இடத்துல மைனஸ் C கிடைக்கும். அடுத்து லாஸ்ட் ரோ நம்ம ஒன்று செய்யலாம், அப்படியே வச்சுக்கிறோம் 0 B plus C Cன்னு வந்திருக்கு. ரைட், நவ் இப்போ பாருங்களேன், இப்போ நம்மள்ட்ட இந்த ஒரு காலமில் 2 zeros நமக்கு வந்துடுச்சு. ஒரு ரோலையோ காலம்லையோ மேக்ஸிமம் 2 zeros வந்தாவே நம்ம வந்து டிட்டர்மினண்ட்டை ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பேசிஸில் தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் A காமனாக எடுத்திருக்கேன், B இதில் C காமனாக எடுத்திருக்கேன். காலம் 1லேருந்து A இருக்கா, ரிமூவ்டு காமன். ஃப்ரம் காலம் B have removed B as common term. காலம் C I have removed C as common term. அப்போ ரிமைனிங் இந்த டிட்டர்மினன்ட் இது இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே C1 நியூவாக ஃபார்ம் பண்ணுறேன். அது எப்படி ஃபார்ம் பண்ணுறேன்னா, அந்த C1ஐயும் C2ஐயும் மைனஸ் பண்ணுறேன். C1 மைனஸ் C2 போட்டு ஒரு C1 ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ரொசீஜர்னு இல்லை, இந்த மெத்தட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணல. யூ கேன் அப்ளை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆல்சோ. ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், C1 C3 கூட மைனஸ் பண்ணி எழுதிருக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, ரைட். ஐ ஹவ் டேக்கன் C1 அண்ட் C2. C1ல C2 மைனஸ் பண்ணி அகைன் என்ன பண்ணால் C1ல எழுதிட்டேன். இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன், C1 C3 ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணுறதுனால நமக்கு எனக்கு என்ன கிடைக்குது, A plus A 2A. அப்போ இந்த மைனஸ் C plus C கேன்சல் ஆகிடும். இப்போ A plus A again 2A. இங்கே மைனஸ் C plus என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ that is a common element from one row. அப்போ ஒரு காமன் எலமெண்ட் வர மாதிரி ஒரு ரோ காலம் என்னால் ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. அப்போ 2A 2A 0 வந்துச்சு. இப்போ நான் அது ஃபுல்லாத்துலேயும் 2Aவை காமனாக எடுத்துட்டேன். 0ல் எந்த எலமெண்ட் வேணாலும் காமனாக நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்போ 2A நான் எடுத்துட்டேன். அப்போ 2A போச்சுன்னா 1, இங்கே 2A எடுத்தாச்சுன்னா 1, இங்கே 0 இருக்கிறனால அது 0ன்னு இருக்கும். ரிமைனிங் காலம்ஸை நான் அப்படியே எழுதிட்டேன். லுக் அட் கேர், இப்போ 2 1 கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த 1லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணால் 0 வரும். மற்ற எலமெண்ட்டை நம்ம பார்க்க வேணாம். பிகாஸ் ஒரு ரோலையோ காலம்லையோ 2 0 நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னொரு 0 கொண்டு வரேன். அப்போ இந்த ரோ 2வை ரோ 1ல சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ரோ 2 மைனஸ் ரோ 1, அதான் R2 மைனஸ் R1 பண்ணியிருக்கேன். அது எங்கே எழுதுறேன், R2ல எழுதுறேன். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதுலேயே எழுதுறேன். அப்போ 1 மைனஸ் 1 0, B மைனஸ் C B மைனஸ் C, A மைனஸ் ஆஃப் A plus C என்ன கிடைக்கும், மைனஸ் ஆகிறப்போ மைனஸ் A கேன்சல் ஆகிடும், மைனஸ் எப்படி இருக்கும். அப்போ இங்கே டேர்ம் இருக்கு. அடுத்து லாஸ்ட் ரோவை அப்படியே எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ அப்படியே வச்சுட்டேன். செகண்ட் ரோ மட்டும் நான் ஃபார்ம் பண்ணுறேன். செகண்ட் ரோ எப்படி ஃபார்ம் பண்ணுறேன், செகண்ட் ரோலேருந்து ஃபர்ஸ்ட் ரோ மைனஸ் பண்ணி அந்த ஆன்சர் என்ன பண்ணுறேன், செகண்ட் ரோவை எடுத்துக்கிறேன். பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிட்டர்மினன்ட் we can subtract, we can add the rows or columns, we can multiply some non-zero constant and then add. இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. பை யூஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் எனக்கு சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணுறாங்க, காலமை மைனஸ் பண்ணியிருக்கேன், தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இங்கே காலமை ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் ப்ராப்பர்ட்டி தான். இங்கே என்ன பண்ணுறோம், ரோஸ் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் ப்ராப்பர்ட்டி தான். அப்போ அந்த டிட்டர்மினன்ட் எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், நம்மகிட்ட என்ன இருக்குது, 2A into ABC இருக்குது. அண்ட் தென் நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா, 0 அதிகமாக இருக்கிற ரோலையோ காலம் வழியோ எக்ஸ்பேண்ட் பண்ணும். நம்மள்ட்ட எங்கே இருக்குது,
காலம் 1ல 2 0 இருக்கு. அப்போ expand with respect to C1 காலம் 1 எடுத்து நான் expand பண்றேன். அப்போ என்ன பாருங்க into 1 into இந்த 1 எடுத்தோம்னா இந்த 4 எலிமெண்ட் மைனஸ் வருமா, என்ன வரும் b minus c minus c b plus c c ன்னு வந்துருச்சு. அடுத்து இங்க 0 இருக்கு, இந்த 0 இருக்குன்னா இந்த ரெண்டு என்ட்ரி நமக்கு 0 னே ஆயிடும். ஏன்னா 0 into anything 0, அகைன் இதை எடுத்து 0 into மல்டிப்ளை பண்ணாலும் அதோட கோஃபேக்டர் 0 தான் வரும். அப்போ இந்த ரெண்டு என்ட்ரி என்ன ஆயிடும் 0. இப்போ ரிமைனிங் இதை மட்டும் நம்ம சிம்பிளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும். என்ன வரும் 2a into abc and then இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க bc minus c square bc minus c square. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் ஆஃப், ஏன்னா செகண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப என்ன பண்ணும் செகண்ட் டயகனல் செகண்டரி டயகனல் மல்டிப்ளை பண்ணா சைன் மாத்தணும். மைனஸ் ஆஃப் இங்கே மைனஸ் bc மைனஸ் c square வந்துச்சு. இந்த ரெண்டு c அப்படியே விட்டுறலாம். ஈக்குவல் டு இப்போ 2a into abc, இங்க பாருங்க இந்த மைனஸ் உள்ள கொண்டு வாங்க bc மைனஸ் c square plus bc plus c square வந்துருச்சா. இந்த plus c square minus c square என்ன ஆயிட்டு எலிமினேட் ஆயிட்டு. இப்போ bc plus bc என்ன 2bc. அப்போ என்ன கிடைக்குது 2a into abc. இங்க bc plus bc என்ன கிடைக்குது ஒரு 2bc கிடைக்குது. அப்போ இது ரெண்டு சேர்த்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 4a square b square c square. 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 2s are 4 a into a square b into b b square c into c c square. அப்போ 4a square b square c square ன்னு கிடைச்சிரும். சரிங்களா. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, நீங்க எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் த ஸ்டெப்ஸ் நீங்க திங்க் பண்றப்போ இவ்வளோ லெங்க்தியா போகாது. சடனா பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்டெப்ல கூட சடனா கம்ப்ளீட் ஆக சான்சஸ் இருக்கு. அது அக்கார்டிங் டு யுவர் திங்கிங் டக்குன்னு அதை முடிச்சிட முடியும் நம்மளால. அது நம்ம எப்படி திங்க் பண்றோமோ அதை பேஸ் பண்ணது தான். அப்போ அந்த டிட்டர்மினன்ட் பொறுத்தளவுல இதுதான் ஸ்டெப்ஸ்ன்றது கிடையாது. ப்ராப்பர்ட்டிஸை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா யூ கேன் அப்ளை யுவர் own way, you can solve in your own way, you will easily get the answer. என்ன ஏதாவது some columns add பண்ணனும், இல்ல columns subtract பண்ணலாமா, இல்ல row add பண்ணலாமா, row subtract பண்ணலாமா, மெயின் தீம் என்னவா இருக்கணும் காமன் எலிமெண்ட்ஸ் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். ஒரு ரோ ஃபுல்லா காமன் எலிமெண்ட் கொண்டு வரலாமா, இல்ல ரெண்டு ரோ ஐடென்டிக்கலா ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்ல ரெண்டு காலம் ஐடென்டிக்கலா ஃபார்ம் பண்ண முடியுமா, இல்ல ஏதாவது சப்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்புறம் திரும்ப ஆட் பண்ணோம் அப்ப என்ன கிடைக்குது ஒரு காமன் காலம் கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி காலம் வைஸோ ரோ வைஸோ நம்மளால ஈக்குவலா எலிமெண்ட்ஸ் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். இதுக்கு நீங்க ரிப்பீட்டடா ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் இல்ல ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஒர்க் பண்றப்போ you can easily get through the concept. அப்போ சிம்பிள் திங் தான், பார்க்க தான் அப்படி இருக்கும், ஆனால் ஈஸியாக ஒரு ஓன் வே யூ வில் கெட் த ஆன்சர். ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்களே ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை ஆட் பண்ணலாம் எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் தரவு பண்ணுங்கள், தென் யூ கேன் ட்ரை ஃபார் சம் அதர் ப்ராப்ளம்ஸ். லிசன், இப்போ இதில் இன்னொரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்களேன். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப்பை எக்ஸ்பேண்ட், இப்போ இதில் 2 zeros வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். பட் there is a chance to get one more zero. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, c minus c என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இப்போ இங்கே 0 plus 0ங்கிறதுனால 0ன்னு தான் ஆன்சர் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஸ்டெப் ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பண்ணாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பட் சப்போஸ் இன்னொரு டேர்ம் நம்ம 0 பண்ணிட்டா இன்னும் ஈஸியாக சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அடுத்தது, இப்போ இதுவே இன்னொரு டேர்ம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ்லி 2a into abc டிட்டர்மினன்ட். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இங்க வந்து ரோ 2ல இருந்து ரோவை நான் மைனஸ் பண்ணி எழுதுறேமா, இங்க இந்த ரெண்டு ரோவையும் ஆட் பண்றேன். ஆட் பண்றப்ப c minus c 0 வரும், அடுத்து 0 plus 0 0 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப cc கட் ஆகி 2b ன்னு வரும். நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, r3 tends to r3 plus r2. இங்க இருக்கிற r3யும் r2யும் ஆட் பண்றேன். அது எதுல எழுதுறேன், இந்த r3ல எழுதுறேன். இப்போ 0 plus 0 0, இல்லை நீங்கள் r2ல கூட எழுதிக்கலாம். r2 tends to r2 plus r3 கூட எழுதிக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நான் r3ல எழுதுறேன், r3 tends to r3 plus r2 ரெண்டு ஆட் பண்ணா 0, இது ரெண்டு ஆட் பண்ணுறோம் b plus b 2b, c minus c கேன்சல் ஆகிடும். அகெயின் c minus என்ன வரும் 0 வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கு, செகண்ட் ரோ அப்படியே வச்சுட்டேன் மைனஸ் c 1c a plus c. ஃபர்ஸ்ட் ரோவே நான் சேஞ்ச் பண்ணல, ஒன்னே மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் சேஞ்ச் த லாஸ்ட் ரோ. லாஸ்ட் ரோ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன், adding r3 and r2 and writing in r3 அதில் எழுதிட்டேன். இப்போ பாருங்க there are 3 zeros நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமாக ஆக நம்மளோட சால்வ் பண்ணுற சிம்பிளிஃபை பண்ணுற டேர்ம் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்க அகைன் எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு, அதை என்ன பண்ணுறோம் எக்ஸ்பேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு c1 வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி இருக்கு 2a into abc இருக்கு. இப்போ பாருங்க இந்த 1 எடுப்போம், 1 எடுத்தா இந்த ரோ காலம் ஒமிட் பண்ணுவோம். 1 into அதோட மைனர் வேல்யூ என்ன பாருங்க b minus c 2b 0.
ரைட். இப்போ ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் என்ன 0 + 0 இருக்கு. அதை நீங்க அப்படியே விட்டுறலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2a into abc. இப்போ 1 into இங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இங்க 0 இருக்குனா டோட்டலா 0. இதை மல்டிப்ளை பண்ணுங்க -2bc. அப்ப செகண்டரி டயகோனல் மல்டிப்ளை பண்றப்ப சைன் மாத்தணும். அப்ப என்ன கிடைக்கும் +2bc வந்துரும். 0 + 2bc. இப்போ இத மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 into 2 4 a into a square b square c square வந்துரும். அப்ப எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ டிஃபரண்ட் ஐடியாஸ் உங்களாலே ஃபார்ம் பண்ண முடியுது இல்ல. இப்போ நான் எடுத்த ஸ்டெப்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்ல. You can apply in different way. But you will get a equal answer. அப்ப எவ்வளவு பேர் எவ்வளவு மெத்தட்ல வர்க் பண்ணாலும் all can get 4a square b square c square. Question number 4. This is very simple. Because we have many of the entries are 1 in the determinant, so easily we can make 0, many zeros, then we can easily solve. But the answer we should prove is abc into 1 plus 1 by a plus 1 by b plus 1 by c. This is one of the important problem also. Repeatedly this problem is appeared in board exams, so you should concentrate this type of problems more. And 1 plus a 1 1, 1 1 plus b 1, 1 1 1 plus c. For given determinant delta equal to, we can take it as delta 1 plus a 1 1, 1 1 plus b 1, 1 1 1 plus c. But now subtracting r c1 minus c3, c2 10 to c2 minus c3. c2 நான் என்ன பண்றேனாக்க c2 ல இருந்து c3 மைனஸ் பண்ணி c2 ல எழுதுறேன். அப்ப 1 minus 1 0, and then 1 plus b minus 1 is b, 1 minus of 1 plus c, 1 minus of 1 plus c is equal to 1 minus 1 minus c, 1 get cancelled minus c, minus c. And then c1 tends to c1 minus c2, c1 c2 minus பண்ண நான் c1 ல எழுதிக்கிறேன். அப்ப 1 plus a minus 1 is a, 1 minus of 1 plus b, 1 minus of 1 plus b equal to 1 minus 1 minus b, 1 1 get cancelled, remaining is minus b, then 1 minus 1 is 0. I'm writing the maximum 2 operations will be performed in a 3 by 3 determinant. Now you have completed 2 operations. If we need to operate one more, you should do in the next determinant. Now I'm moving to the next determinant. Adding these two and writing here, b minus b becomes 0. Else we can subtract these two, subtract and write it in this, we can get same term. It is not enough. No need to do more steps here. We have 2 zeros. If we proceed further, we can get more zeros, because if we add these two, இந்த ரெண்டு ஆட் பண்ணோம்னா இங்க a கிடைக்கும், இங்க என்ன 0 கிடைக்கும், but here it become minus c ன்னு கிடைச்சிரும். Suppose இது ரெண்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம், இங்க 1 1 இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணி இங்க ஒரு 0 ஃபார்ம் பண்ணலாம் அப்படினா இங்க 0 வந்துரும், பட் இங்க என்ன ஆகும் b ன்னு இருக்கும். பட் இந்த இங்க என்ன ஆகும் உங்களுக்கு 1 minus 1 0 வரும், பட் இங்க b வரும், பட் இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா b minus a ன்னு வரும். But we can do one more steps. அது வேணா நம்ம செஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் ரோ மைனஸ் பண்ணி வேணா ஒரு டேர்ம் எழுதலாம். அப்படி எழுதுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஒன் மோர் 0 இங்க நமக்கு கிடைக்கும். சரிங்களா? We can do it now. R2 tends to R2 minus, R2 tends to R2 minus, or we can write from R2 minus R1. அப்ப என்ன கிடைக்கும், b minus a, a0 1, or we can expand directly, we will get the answer. You need not to go more steps here. Listen carefully. You can expand here itself. You can expand. Expanding, we will get, expand with respect to R1. Expand with respect to R1 base. Now a into b into 1 plus c minus of minus c, that means plus c, minus of minus c. When we take a, these 4 entries are taken, b into 1 plus c, then minus c, when we cross multiply, we should change its sign, so plus c. Then plus 0, we need not to work out for this term, because it is 0, 0 into anything is 0. Then 1 into, taking this 1, these 4 entries are covered, so minus b into minus c is bc, and then cross multiplying we have 0 plus 0.
which is equal to multiply inside AB into 1 AB, then AB into C ABC, and then A into C AC, and plus BC. This is the term we have get. Now we have to prove the answer is ABC into 1 plus 1 by A plus 1 plus B plus 1 by 1 plus C. Now look at here, write in order ABC plus AB plus BC plus CA or AC. Now I am taking out ABC common. ABC is taken out common. Here we have ABC, so ABC taken out 1. Here we don't have ABC, ABC, ABC all. So that is AB by ABC plus BC by ABC plus CA by ABC. இப்போ இந்த டேர்மில் ஏபிசி இருக்குது, நம்ம எடுத்துட்டோம். இதெல்லாம் ஏபிசி இல்லை, அப்போ ஏ பி இருக்குது, சி இல்லை. இப்போ இங்கே பிசி இருக்குது, ஏ இல்லை. இங்கே சிஏ இருக்குது, பி இல்லை. அதனால் இந்த டேர்ம் எல்லாம் என்ன ஆகுது, ஏபிசி எல்லாம் டிவைட் ஆகுது. இல்லாத டேர்ம்லாம் நம்ம என்ன பண்ணோம், விச் டிவைட். இப்போ கேன்சல் பண்ணுங்க, ஏஏ போய் ஏபி ஏபி போயிடும், அப்போ 1 by C ரிமைன்ஸ். பிசி பிசி போய்டும், 1 by A ரிமைன்ஸ். சிஏ சிஏ போச்சுன்னா 1 by B ரிமைன்ஸ். which implies ABC into 1 plus இங்கே என்ன இருக்குது 1 by C, இங்கே என்ன இருக்குது ரிமைனிங் 1 by A, இங்கே என்ன இருக்குது ரிமைனிங் 1 by B. அப்போ in order we write ABC into 1 by 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C னு கிடைச்சிரும். வெரி சிம்பிள் திங். என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் 2 0 ஃபார்ம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஈஸிலி வில் கெட் த ஆன்சர். ஸோ you need not to worry about this type of problem. If possible you can form more zeros and then you can proceed. You need not to go for these like such a steps. Within 2 to 3 steps you can complete the problem. Try more zeros within given determinant. Try to make more zeros within the determinant. You can easily solve the determinant problems. Question number 4 வந்து நீங்க டைரக்டாவே கூட என்ன பண்ணலாம், we can directly expand because the question they haven't mentioned without solve without or prove without expansion. So you can directly expand, you will get the answer within 4 to 5 steps. If possible you can directly expand, you will get the same answer in question number 4. Now question number 5 is given as prove that determinant secant square theta tan square theta 0 and tan square theta secant square theta minus 1, then 38 36 2 equal to 0. The given determinant should be equal to 0 number காட்டணும். Very simple. இங்க secant square tan square secant square இங்க 38 36 இருக்கு. Listen the third column. Look at the third column here. 38 minus 36 is 2. அப்போ tan square secant square minus tan square is 1. Okay, secant square minus, sorry, the question itself given it is 1. Secant square minus tan square is 1. அப்போ 1 கிடைச்சிருக்கு. இப்போ tan square minus secant square நம்ம ஆப்போசிட்டா சப்ட்ராக்ட் பண்றோம், அப்போ என்னோட minus 1 கிடைக்கும். We know that secant square theta minus tan square theta equal to 1 by trigonometry identity, and then multiply by minus secant square theta plus tan square theta equal to minus 1. அப்போ secant square minus tan square na you can write as 1. Suppose tan square minus secant square na it will be equal to minus 1. So இங்கே 38 minus 36 வந்து 2 வருது. அப்போ when we subtract these two columns we will get the last column. So delta equal to secant square theta tan square theta 1 and tan square theta secant square theta minus 1, 38 36 2 is given. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா just C1 10 to C1 minus C2 column 1 எப்படி வர போகுதுனாக்க இந்த column 1 ல இருந்து column 2 மைனஸ் பண்ணி நான் column 1 எழுதுறேன். அப்ப secant square minus tan square theta, இங்கே tan square theta minus secant square theta, இங்கே 38 minus 36. இங்கே என்ன இருக்கு tan square, there is no change in C2 and C3, அது ரெண்டு அப்படியே எழுதிக்கிறேன். secant square theta 36 1 minus 1 2. The next step, secant square minus tan square by identity it is 1, tan square minus secant square which is minus 1, 38 minus 36 is 2, and the second column there is no change, and the third column also no change in it.
But now equal to 0 since C1 and C2, C3, sorry, C1 identical to C3. அப்போ 2 columns or 2 rows ஒரே மாதிரி வந்துச்சுன்னா the determinant value என்ன ஆயிடும் 0 ஆயிடும். That's all. Very easy. Suppose if we expand this, you will get the answer. That will be also 0, but it will take long time to complete the problem. So applying the properties of determinant, we can easily solve the given determinant. Question number 6. Given x plus 2a, y plus 2b, z plus 2c in first row, x, y, z in the second row, a, b, c in the third row. Now, we can easily complete this problem. Should show that this is equal to determinant equal to 0. Let delta equal to the given determinant x plus 2a, y plus 2b and z plus 2c. Z plus 2c. Then C R2 tends to listen carefully here, R2 plus 2R3. நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த R2-வை R3ல 2ஆல் மல்டிபிள் பண்ணி கூட ஆட் பண்ண போகிறேன். என்ன செய்யணும் பாருங்க, R2 plus R2 என்ன இருக்கு, x y z இருக்கு. இந்த R2 எடுத்துட்டேன். அடுத்தது R3 ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2a 2b 2c. அப்புறம் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன கிடைக்கும், x plus 2a y plus 2b z plus 2c கிடைக்கும். பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே கிடைச்சிச்சா. அப்போ ஐ எம் ரைட்டிங் ஹியர். என்ன பண்ணியிருக்கோம், R2 tends to, இங்கே வர R2 எப்படி வருதுன்னா முன்னாடி இருக்கிற R2 கூட R3-யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது, x plus 2a y plus 2b z plus 2c. அப்போ தேர்ட் ரோ நான் ஒன்றுமே செய்யலை, அப்படியே வச்சுட்டேன் abc which is equal to 0. ஏன்னாக்க இந்த ரெண்டு ரோவை எப்படி இருக்கு, ஐடென்டிக்கலாக இருக்குது. since R1 identical to R2. அப்போ சடனாக ஒரே ஸ்டெப்பில் சம்மு முடிச்சிடலாம். சரி, எனக்கு இது யோசிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா ஐ வில் கிவ் யூ ஒன் another மெத்தட். இது மெத்தட் 1. செகண்ட் மெத்தட் போகும். செகண்ட் மெத்தட் பாருங்களேன். இப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. எதை பண்ணுறோம், ஆர் ஆல்டர்னேட்லி யூ கேன் சூஸ் R1 tends to R1 minus R2. R1 நான் என்ன பண்ணுறேன்னா நியூவாக ஒரு R1 ஃபார்ம் பண்ணுறேன். அது எப்படின்னா அந்த R1லேருந்து R2-வை மைனஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறேன். R1 minus R2 மைனஸ் பண்ணுங்க, x மைனஸ் x போயிடும், மீதி என்ன 2a. இங்கே y மைனஸ் y போயிடும், மீதி என்ன 2b. இங்கே z மைனஸ் z போயிடும், ரிமைனிங் என்ன இருக்குது 2c. அப்போ ரிமைனிங் ரோஸ் அப்படியே எழுதிக்கிறேன், x y z அண்ட் a b c. இப்போ பாருங்க 2-வை நான் காமன் எடுத்துட்டேன்னா 2 into ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கு abc, செகண்ட் ரோ xyz, தேர்ட் ரோ அகெயின் we have abc which is equal to 2 into 0 equal to 0. since இங்கே என்ன இருக்குமா, R1 and R3 are R1 identical to R3. அப்படி போகலாம்.